மறுபடியும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை நன்றியோடு நினைப்போம். கர்த்தருடைய வார்த்தை நித்தியமானது, 7 தரம் புடமிட்டப்பட்ட பரிசுத்தமான ஜீவனுள்ள வார்த்தை. இந்த காலையிலே வேதாகமத்தின் ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவர் தமது வார்த்தையை, சத்தியத்தை, நமக்கு வேண்டிய ஜீவமன்னாவை நாம் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு கட்டளையிடுவாராக. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு விசுவாசம் என்னும் பிரயாணம். The title of the morning sermon is The Journey Called Faith. வேதத்தில் அநேக பிரயாணங்களை நாம் பார்க்கிறோம். ஏன் வேதத்தின் 2வது புஸ்தகமே யாத்ராகமம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் மறக்கக்கூடாது. There are so many journeys that we find in the entire scriptures. Why? The second book of the Bible itself is known as Exodus or the journey. இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். The text for this morning's message is recorded or found in Hebrews chapter 11 verses 13 and 14. எபிரேயர் 11, 13, 14 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். They have journeyed with the notion that they are strangers and pilgrims in this world, declaring that they are heading towards their homeland. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், விசுவாசிகளினுடைய பட்டியல் என்று அதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதிலே ஆபேல் துவங்கி அநேகருடைய விசுவாச நடக்கைகளை பல கோணங்களிலே இந்த ஆக்கியோன் சித்தரிக்கிறார். அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது 40ஆம் வசனத்தில் அவர்கள் என்றால் மேலே சொல்லப்பட்டவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். The entire chapter of Hebrews 11 describes the journey of believers from Abel and onwards. The journey is described in various manners for us to derive some key lessons about faith and our journey of faith. And verse 40 ends with the notion that they have lacked something that we who are living in present century today, that we have the privilege of having Christ come to this world, died on the cross of Calvary. So we look back to Calvary. The Old Testament saints were looking forward to the Calvary. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் சிலுவையை நோக்கி பார்த்தார்கள், நாம் சிலுவையை பின்னோக்கி பார்க்கிறோம். ஆகவே இந்த 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த விசுவாசிகளினுடைய அடையாளத்தை சொல்லி 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கலாம். ஆகையால் என்கிற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார். We know chapter 12 of Hebrews begins with the word therefore, which means we have to connect the previous chapter to derive proper lessons. ஆகையால் என்று சொல்லும்போது 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த பட்டியலினுடைய சாரம்சத்தை விளக்கி 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிடவும்.
இங்கே ஒரு வித்தியாசத்தை நாம் கவனித்திருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே நாம் இன்னும் சில நிமிஷங்களில் அதனுடைய தொடர்ச்சியை படிக்க போகிறோம். அவர்கள் பிரயாணம் சென்றார்கள். 8ஆம் வசனத்திலே புறப்பட்டு போனான், நாடி போகிறோம் என்றார்கள். இப்படி 11ஆம் அதிகாரத்திலே அவர்களுடைய பிரயாணத்தை சொன்னதற்கு பிறகு 12ஆம் அதிகாரத்திலே ஓடக்கடவோம், பொறுமையோட ஓடக்கடவோம் என்று சொல்லும் போது அந்த 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அவர்களுடைய நடைகள், அவருடைய பிரயாணம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, அது ஏன் அவர்களுடைய பிரயாணம் நடை என்று அல்லாவிட்டால் ஓட்டம் என்று இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த அவர்களுடைய வெளிச்சம் குறைவு, அவர்களுக்கு விசுவாசத்தினுடைய முன்மாதிரிகள் குறைவு. ஆனால் நமக்கோ அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தினுடைய மாதிரிகள் இருக்கிறபடியினாலே நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது. நாம் ஒரு டார்ச்சை பின்னோக்கி அடித்தால் 2000 வருஷம் அதற்கு மேலான விசுவாசிகளுடைய பட்டியல், அவர்களுடைய விசுவாச சாகசங்கள், அவர்கள் தேவன் பேரிலே வைத்த வைராக்கியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறபடினாலே 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பிரயாணம் ஒரு ஓட்டமாக உருவெடுக்கிறது. We do see the difference between chapter 11 and verse 1 of chapter 12, which is the entire chapter of 11 describes the journey that the saints have undertaken. But when it comes to Hebrews chapter 12 and verse 1, the analogy is slightly changed to suggest that we are in a race. Why is that? Some scholars suggest that the Old Testament saints who are recorded, whose heroic deeds recorded in Hebrews 11, they had lesser light in one sense. They had God's revelation, but it was progressive. Since they had less revelations, it was beginning to unfold. But yet salvation was right from Genesis 1. There is no harm in there. There is chapter 3. There is no doubt about that. Since they have that revelation, that the progressive revelation, they were journeying in their faith, in the light that was given to them. But we, the New Testament believers, have much more light that was shed. The lives of Old Testament saints, in the history, the New Testament church, in the church history and the rest of it, so that our journey becomes more like a race. That's why we find in the New Testament, the word race is quite often used. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு, அதிலும் 2020ஆம் வருஷத்திலே வாழ்கிற நமக்கு ஒரு வெளிச்சம் அடித்தால், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், ஆதி திருச்சபையினர், இன்னும் சபை சரித்திரத்தில் இருந்தவர்கள், ஏற்கனவே நாம் சில வாரங்களுக்கு முன்பாக பார்த்த இந்தியாவிற்கு வந்து மரித்து போன விசுவாசிகள், இப்படி இந்த வெளிச்சம் எல்லாம் இருக்கும்போது நாம் பொறுமையோட ஓட அழைக்கப்படுகிறோம். வார்த்தைகளிலே வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் செய்தியினுடைய தலைப்பு the journey called faith. ஒருவேளை விசுவாசம் என்னும் இந்த பிரயாணத்தை இந்த காலையிலே நாம் சிந்திக்கும் போது கர்த்தர் நம்மை அதை அபரீதமாய் ஆசீர்வதிக்கப்பாராக. We are on a journey. ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறந்த உடனே ஒரு பிரயாணத்தை துவங்குகிறது. The moment a child is born, he or she is set on a journey. ஒரு சமயம் வேடிக்கையாக இதை சொல்லலாம். நாம் 10 மணிக்கு இந்த ஆராதனையை ஆரம்பித்தோம். நிறைய பேர் இவர் எப்பொழுது முடிப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம். 1.5 மணி நேரம் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகம் போனால் 1 மணி நேரம் 40 நிமிஷம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இல்லது 2 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யும் போது நாம் ஒவ்வொருவருக்கும், இந்த ஆராதனை நேரலிலே வந்திருக்கிற நீங்களானாலும் நாம் ஒவ்வொருவருக்கும் 2 மணி நேரம் வயது கூடியிருக்கிறது. அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? Do you agree to the fact that we would be 2 hours older compared to when we started our worship this morning at 10 o'clock? 2 மணி நேரம் நாம் வயதாகி கொண்டே இருக்கிறோம். 40வது நாள் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இறந்தவர்களுக்கு 40வது நாள் வைக்கிறோம் என்று. எங்களுடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள், எங்களோடு சம்பந்தப்படுகிற நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறது, யாருக்கு 40வது நாள்? மரித்து போனவர்களுக்கு நாள் கிடையாது. நித்தியத்திலிருந்து
டைமுக்குள்ளாக வருகிறோம். From eternity we enter into time and then we move into eternity. இந்த சரித்திரம் என்ற நேரத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். இறந்தவர்களுக்கு மரித்தவர்களுக்கு நேரம் கிடையாது. இறந்தவர்களுக்கு 40 நாள் அல்ல, நாம் கல்லறைக்கு 40 நாள் நெருங்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. It has to be understood that when we plan to celebrate first anniversary or 40th day anniversary, whatever, 40th day meeting, when we organize that, or 2 years anniversary, what do we mean by that? It is not that they have gone for ahead of us 40 days. Rather, we are approaching the grave. We have gone 40 days closer to the grave. நாம் தான் 40 நாட்கள் கல்லறைக்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்படி நாம் இந்த உலகத்திலே பிரயாணம் செய்கிறோம். அதிலேயே உலகத்தில் எல்லாருமே பிரயாணம் செய்கிறார்கள் கல்லறை நோக்கி. ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரை விசுவாசித்து சிலுவையிலே மரித்த தம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து என்னுடைய பாவத்தை யார் யார் அவரை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவத்திற்கு வரவேண்டிய தண்டனையை, தேவனுடைய கோபாக்கினையை சிலுவையிலே சுமந்த இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசித்திருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசிகளுடைய பிரயாணம் மற்ற பிரயாணங்களை விட விசேஷமானது, வித்தியாசமானது. Everybody is journeying in this world, right from a child who is born upon the face of this earth. But we as believers who have trusted Jesus Christ by repenting of our sins and trusting his atoning death on the cross of Calvary, those believers, the journey of those believers is different from the journey that an ordinary citizen, ordinary man or a woman treads upon the face of the earth. It is a glorious, it is a different, it is a wholesome, it is a meaningful journey. ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள் நாம் மேற்கொள்ளுகிற பிரயாணம் மற்றவர்களுடைய பிரயாணத்தை காட்டிலும், அவர்கள் ஏதோ போகிறோம் என்ற பிரயாணத்தை காட்டிலும் வித்தியாசமானது. They survive. இந்த உலகத்தில் எப்படியாவது தங்களை மேற்கொண்டு போகிறார்கள். விசுவாசிகள் நாம் எப்படியோ இந்த உலகத்தை ஓட்டுவது அல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில உதாரணங்களை, வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். We will look into couple of verses of believers who declared themselves to be the sojourners who were traveling. ஆதியாகமம் 12 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கலாம். Genesis 12:8 we find the example of Abraham. At that time he was not Abraham. Genesis 12:8 ஆபிரகாம் 12 ஆதியாகமம் 12:8 பின்பு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, look at the verse, அந்த வார்த்தையை கவனிப்போம். கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் போன இடத்திலெல்லாம் பலிபீடத்தை கட்டினான், கூடாரத்தை போட்டான். Wherever Abraham went, wherever he has traveled, 2 things he did. Number 1, he has built an altar and he has pitched his tent. பலிபீடம் கடவுளோடு உள்ள உறவுக்கு அடையாளம், கூடாரம் உலகத்தோடு உள்ள உறவுக்கு அடையாளம். Altar denotes his relationship with the Creator. Tent denotes his relationship with the creation. பலிபீடம் சிருஷ்டிகரோடு உள்ள தொடர்பை அவனுக்கு வெளிப்படுத்தினது, அவன் ஞாபகப்படுத்துகிறான். கூடாரம் சிருஷ்டியோடு உள்ள தொடர்பை அவன் செய்கிறான். அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆதியாகமம் 47 அதிகாரம் 9 வசனம் நாம் முதல் வேடமாக வாசிக்க கேட்ட பகுதி. Genesis chapter 47 and verse 9. யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக நின்று சொன்ன வார்த்தை. பார்வோன் அந்த நாட்களிலே பிரசித்தி பெற்ற அரசன். குறிப்பாக கானான் தேசத்திலே கூட பஞ்சம் இருந்தது, இந்த தேசத்திலே பஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட நாட்களிலே ஆட்சி செய்த பார்வோனுக்கு முன்பாக யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை. ஆதியாகமம் 47 அதிகாரம் 9 வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்றான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள், அந்த வார்த்தையை கவனிப்போம். பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம்.
என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடு சொன்னான். ஒரு ராஜாவுக்கு முன்பாக நின்று ஒரு பிரஜை சொல்லுகிற வார்த்தை, நான் பரதேசி. இந்த வார்த்தையை இன்றைக்கு ராஜாவிடத்திலே சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவார்களா? ஐயா, இந்த உலகத்திலே எங்களுடைய தேசத்திலே நான் பரதேசியா இருக்கிறேன் என்றால் ஒத்துக்கொள்ளுவார்களா? ஒரு ராஜாவுக்கு முன்பாக பார்வோன் யாக்கோபு சொன்ன வார்த்தை. Before a king, a subject cannot declare a word, utter a word like, I am a pilgrim, I am a sojourner, I am a stranger. பரதேசி என்றால் stranger என்ற அர்த்தம். சங்கீதம் 119 சங்கீதம் 19 வசனம். இங்கே ஒரு ராஜாவே என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம். யாக்கோபு ராஜாவுக்கு முன்பு சொன்னான், நான் பரதேசி. ஒரு ராஜாவே என்ன சொல்லுகிறார்? தாவீது நமக்கு தெரியும், தாவீது எவ்வளவு பெரிய அரசன் என்று தெரியும். அவன் சொல்லுகிற வார்த்தை Psalm 119 verse 19, a king himself declares that he is a foreigner in this world, he is a pilgrim. 119 சங்கீதம் 19 வசனம், பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். இது நேரடியாக தாவீதோடு சொல்லப்படாவிட்டாலும் 119 சங்கீதம் 22 தலைப்புகளை அடங்கியதுக்கு 22 என்பது எபிரேய மொழியினுடைய உயிரெழுத்துக்கள். தாவீது தான் இதனுடைய ஆசிரியர் என்று பெரும்பாலும் சொல்லுகிறது. பூமியிலே நான் பரதேசி. இன்னும் பல இடங்களிலே தாவீது அதை சொல்லுகிறான். I am a sojourner, I am a stranger in this world. பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கலாம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 14 வசனம் 20 வசனம். What Paul says is recorded in Philippians chapter, the letter to Philippi chapter 3 and verse 14 and 20. பிலிப்பியர் 3 அதிகாரம் 14-20 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். 20 வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our citizenship is in heaven. I am a stranger in this world. My citizenship is in heaven. I am pressing on the mark that is set before me, the goal of reaching. I am on a journey. நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது, நான் அங்கே போய் சேர வேண்டும். டுவல் சிட்டிசன் என்று சொல்லுவார்கள். இரண்டு இரட்டை குடிமுறை என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவிலிருந்து ஒருவர் அமெரிக்காவிலோ மேற்கத்திய நாடுகளோ அல்லாவிட்டால் அரபு நாடுகளிலே போன்ற இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரம் அங்கே இருக்கும், அவர்களுடைய ஆவி தங்களுடைய சுய தேசத்தை சார்ந்துதான் இருக்கும். அவர்கள் டிவியில நியூஸ் பார்க்கும் போது இந்தியாவிலே என்ன நடக்கிறது என்று பார்ப்பார்கள். அங்கே சம்பாதிக்கிறார்கள், தூங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தை முழுவதும் தங்களுடைய சொந்த தேசத்தின் மேலேயே இருக்கும். We have dual citizenship. The attitude of those people are that wherever they work, anywhere in the world, their bodies will be there, they exist there, but their heart, their desire, their longings would be with their native country. They think about India. Whenever they look for a news, they always think what's happening in India, the politically, socially, economically, அரசியலிலே, பொருளாதாரத்திலே, சமுதாயத்திலே இந்தியாவிலே என்ன நடக்கிறது என்பதை தான் அவர்கள் சிந்திப்பார்கள். அவருடைய சரீரம் அங்கே இருக்கலாம். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவேதான் அவர் வேதம் பயன்படுத்துகிற வார்த்தை பரதேசிகள். பைபிள் quite often uses the word strangers. We are strangers and pilgrims in this world. We are on a journey. நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டாலும் நாம் கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிறோம், அதை நாம் திருப்பி போக முடியாது. 15 வருஷம் நாம் திரும்பி போக முடியாது. ஆனால் விசுவாசிகளை பொறுத்தளவிலே நாம் வெறும் பிரயாணம் மேற்கொள்வதில்லை, நாம் அந்நியரும் பரதேசிகளும் என்ற நோக்கத்தோடு பிரயாணம் மேற்கொள்ளுகிறோம். Everybody is journeying in this world. Everybody is heading towards the grave. But believers is on a course with the notion that we are strangers in this world. I don't belong to this world. ஒரு சமயம் இந்த பின்னணியிலே தான் யோசேப்பை போல இந்த உலகத்திலே நிறைய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். Like Joseph, those who are living in foreign countries, they might achieve wonderful things for their country, for their nation.
தங்களுடைய ஞானத்தை வைத்து, தங்களுடைய படிப்பை வைத்து, தங்களுடைய சாத்திரிகத்தை வைத்து தாங்கள் எந்தெந்த இடத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே சாதனை செய்வார்கள். நமக்கு சரித்திரத்திலே தெரியும், அநேக விஞ்ஞானிகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் அநேக விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அடிப்படை கண்டுபிடிப்புகள் எல்லாம் கொண்டு வந்தவர்கள், வேதத்தை நேசித்தவர்கள், சாதனைகளை செய்திருக்கிறார்கள், விளையாட்டிலே செய்திருக்கிறார்கள், நிறைய இடங்களிலே பிரயாணங்களை செய்து புதிய இடங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். யோசேப்பை போல அவர்கள் ஒருவேளை சாதனைகளை தாங்கள் இருக்கிற இடத்திலே செய்யலாம். They may accomplish great things for their own countries and wherever they are placed at the moment. Yet they always long for their own beloved country. ஒரு அனெக்டோட்டை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னோடு கூட ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசேப்பை பற்றி படிக்கிறோம். யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே அந்த தேசத்தையே காப்பாற்றினான், சுற்றியுள்ள தேசங்களை காப்பாற்றினான், அவ்வளவு பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தான். ஆனால் யோசேப்பினுடைய விருப்பத்தை பாருங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 50 and verse 20. மன்னிக்கவும், 25வது வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25வது வசனம். Genesis 50:25. Though Joseph has accomplished much and more for Egypt and the roundabout countries, yet look at his desire when it comes to his native land. தேவன் உங்களை சந்திக்கும் போது தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணைத்து கொடுத்தான். Promise that Joseph has sought after his brothers was that you would carry my bone. Though I have accomplished so much in Egypt, yet my desire is towards the native land. என்னுடைய எலும்புகளை கொண்டு போங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மோசே ஆண்டவர் கொடுத்த கோலை கொண்டு போனான் என்பது உண்மை, அதை வைத்துத்தான் அற்புதங்களை செய்தான் என்பது உண்மை. ஆனால் மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு போன போது யாத்திராகமத்திலே யோசேப்பினுடைய எலும்பையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். வேதம் அதை அழுத்தம் திருத்தமாக எழுதி வைத்திருக்கிறது. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். Please look into Exodus chapter 13 and verse 19. Moses not only carried the stick that God has given, by which the rod or the stick that with which he has wrought many wonderful miracles and mighty works, but also he has carried the bone of Joseph. யாத்திராகமம் Exodus 13:19. மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். Is it not something amazing? Not only has carried something from God, the rod that which he has used to accomplish mighty deeds of the Lord, he has also carried the bone of Joseph, because he had sought after a promise from his brethren that they would carry his bone to the native land. இதைத்தான் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவுதான் சாதித்தாலும், கடவுள் நம்மை அனுமதித்திருக்கிற இடத்திலே மகிமைக்காக நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி, நம்முடைய வீரியத்தை பயன்படுத்தி, நம்முடைய சாத்ரிகத்தை பயன்படுத்தி, நாட்டுக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய மாவட்டத்துக்காக, நாம் வசிக்கிற இடங்களுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, இன்னும் அதிகமாக போனால் நம்மை பயக்கிறவர்களுக்காக கூட நாம் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். ஆனாலும் நாம் அதன் மத்தியிலும் இந்த உலகத்திலே நாம் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் கிடையாது. நாம் பிரயாணம் செய்கிறவர்கள். நாம் இந்த உலகத்தை பொறுத்தளவிலே அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிறார். We may accomplish many things with God given abilities and strength, but that's not the end of it. We are supposed to accomplish in the legitimate manner whatever we could do for the society, for the nation, for the world. But that's not the end. We are pilgrims upon this world. இந்த உலகத்திலே நாம் பிரயாணம் செய்கிறவர்கள். இந்த உலகத்தை பொறுத்தளவிலே நாம் அந்நியர்கள். யோசேப்பு எகிப்திலே அவ்வளவு சாதித்தான். சுற்றிலும் அநேக ஜனங்கள் நாடுகளை, கானான் உட்பட நாடுகளை போஷித்தான். ஆனாலும் அவனை பொறுத்தளவிலே
நான் என்னுடைய எலும்புகள் அங்கே போக வேண்டும். அட்லீஸ்ட் let my bone be carried to the promised land or to Canaan. இதுதான் நம்முடைய வாஞ்சை என்பதை நாம் பிரயாணத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். இன்னொரு முக்கியமான தொடர்பை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே கிட்டத்தட்ட 12 முறைக்கு அதிகமாக, அதற்கு அதிகமாகவே மறைமுகமாகவும் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தம்மை சொல்லி இருக்கிறார். There are at least 12 times or more in the scriptures directly and indirectly in many verses. God has identified himself as the God of Abraham, Isaac and Jacob. Do you know why? அதற்கு காரணம் தெரியுமா பிரியமானவர்களே? நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று அடிக்கடி தேவன் சொன்ன, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரையிலே சொன்ன அந்த பின்னணிகளை நாம் தனியாக வேத ஆராய்ச்சியாக கூட நாம் மேற்கொள்ளலாம். There are instances by which God has declared, identified himself with Abraham, Isaac and Jacob. Why is that? There is a clue that we see in Hebrews chapter 11 and verse 16. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதற்கான காரணத்தை பார்க்கிறோம். இந்த சர்வ உலகத்தையும் படைத்த தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பற்றி சொல்லி வருகிறார். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. It's interesting. We need to observe it closely. Why has God identified with such weak, fragile people like Abraham, Isaac and Jacob? Simply because they desired for the kingdom or the nation that God himself is the author. அவர்கள் பரமதேசத்தை விரும்பினார்கள். அவர் இந்த உலகத்தை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் இந்த உலகத்திலே பிரயாணம் செய்தார்கள், உண்மைதான். அதைத்தான் விசுவாச பிரயாணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொன்னதற்கான மூல காரணம், அவர்கள் இந்த உலகத்திலே அனுமதிக்கப்பட்ட நாட்கள் வரையிலே அவர்கள் தங்களுடைய வீரியத்தை, நன்மையை பயன்படுத்தி காரியங்களை நடப்பித்தார்கள். ஆனால் பரமதேசத்தை அவர்கள் விரும்பினபடியினாலே தான் தேவன் அவர்களை பற்றி என்ன சொன்னார்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் என்ன சொன்னார்கள்? சுய தேசத்திற்கு போகிறோம் என்று சொன்னார்கள். 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். Hebrews 11:14. They declared that they were heading towards their homeland. எபிரேயர் 11:14. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள், அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். 13ஆம் வசனத்திலே. 14ஆம் வசனத்திலே இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொந்த ஊருக்கு போகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். சில சமயத்தில் அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இருக்கிறது. Sometimes people we get to see people saying, I'm going to my native place. Because their heart is always lying there. அவருடைய இருதயம் அங்கேதான் இருக்கிறது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம், we are heading towards our homeland, அதை சொன்னார்கள். அந்த பின்னணியிலே தான் இந்த விசுவாச யாத்திரை பற்றி நாம் படிக்கிறோம். மோட்ச பிரயாணம் என்கிற ஒரு புஸ்தகம் வேதத்திற்கு அடுத்தபடியாக உலகத்திலே பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் மோட்ச பிரயாணம். ஜான் பன்யன் என்பவர் எழுதினது மோட்ச பிரயாணம். பெட்ஃபோர்ட் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர் விசுவாசத்திற்காக பாடுபட்டார். John Bunyan wrote the most famous, the second popular book after the Bible itself, the book called Pilgrim's Progress. மோட்ச பிரயாணம். கிறிஸ்தியான் என்பவன் தான் அந்த மோட்சத்தை அல்லாவிட்டால் தான் மேன்மையான, விடுதலையான, முழுமையான தேசத்தை அடைவதற்காக பிரயாணப்பட்டதை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி படிக்கலாம். ஏற்கனவே நாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மத்தேயு சொல்லப்பட்டது சீஷருடைய ஜெபம் என்று படித்தோம். 2 days ago we studied
John 6 as disciples' prayer. But the Lord's Prayer is found in John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால், யோவான் 17ஆம் அதிகாரம் அங்கே ஒரு பிரயாணத்தை சொல்லுகிறது. அந்த பிரயாணத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஆசாரியராக, தீர்க்கராக, ராஜாவாக 3 கோணங்களிலே அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்கிறார். In the Lord's Prayer that we find in John 17, the Lord is praying as a priest, prophet and king, officiating those 3 offices that he has come to fulfill. அதிலே ஒரு பிரயாணத்தை பற்றி சொல்லுகிறார். He is narrating a journey. யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய பிரயாணம் என்ன? உம்மை அறிவதே நித்திய ஜீவன். 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதிலிருந்து from knowing, the journey begins with knowing God to seeing his glory. யோவான் 17ஆம் அதிகாரத்தை கூர்ந்து படித்தால், கர்த்தரை அறிவதிலிருந்து, கர்த்தரை பற்றி அல்ல, பற்றி அறிவதல்ல, not knowing about God. There are people, even Christians, who have knowledge about God, but there is a whole lot of difference between knowing God and knowing about God. கடவுளை பற்றி அறிவதற்கும் கடவுளை அறிவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட கடவுளை அறியக்கூடிய அறிவு இல்லை, கடவுளை பற்றி தெரியும். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே கடவுளை அறிகிற அறிவில் இருந்து 3ஆம் வசனத்திலே ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதிலிருந்து அது ஆரம்பித்து அந்த மகிமையிலே இருக்கும்படி 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். Verse 24 of John 17. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Look at the journey from knowing God to seeing him or beholding his glory. That is the journey a believer undertakes on this earth as a pilgrim. From knowing God to beholding his glory. இன்னைக்கு எப்படி தலைகளாக புரட்டப்படுகிறது? பார்த்ததுக்கு பிறகு அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கங்கள், போதனைகள். நான் கடவுளை பார்க்க வேண்டும், விசுவாசத்தை பார்க்க வேண்டும், எனக்கு இது நடக்க வேண்டும். Subjective is always the danger. Beholding comes before believing. From knowing to beholding the glory of God. That is the journey we undertake. கடவுளை அறிவதிலிருந்து யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனத்துல இருக்கு, என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தை மகிமையை காண்பிக்கும்படியாக அங்கே இருக்க விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பே விசுவாசம் என்னும் பிரயாணம். வேதத்திலே விசுவாசம் என்பது காணக்கூடாதவர்களின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நம்பிக்கையோடு இருக்கிற உறுதி. But we have the fact or we have the assurance. We hope for that. அதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். தோமாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Seeing is believing is not the criteria of the world. Believing to see, believe to see is what the Bible advocates. That is the journey. We believe. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் நடக்கிறேன். That is the journey we undertake. இந்த காலையில இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த ஜீவனுள்ள விசுவாச நம்பிக்கையை பெறாவிட்டால் நீங்கள் மற்றவர்களுடைய பிரயாணத்தோடு இருக்கிறீர்கள், கல்லறைக்கு போகிற பிரயாணத்தோடு இருக்கிறீர்கள். ஆனால் பரமதேசம், சுயதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தை நீங்கள் பிரயாணப்படவில்லை என்று அர்த்தம். What is your condition this morning? இந்த காலையிலே உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் சிந்திப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய 3 நன்மைகளை பார்த்து முடிக்கலாம். Any journey has advantages and disadvantages. An ordinary journey, as it looks like we have advantage, but we don't have proper, legitimate, full advantages. But whereas in the life of the journey of faith, we have
3 benefits. 3 பிரயாணத்தினுடைய 3 நன்மைகளை நாம் பார்க்கலாம். நாம் இந்தியாவிலே பல இடங்களிலே பிரயாணம் செய்கிறோம். பிரயாணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். Why am I traveling to a particular place? பிரயாணத்திலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த 11ஆம் அதிகாரத்திலும் அதிகாரத்தை மையமாக வைத்து இந்த 3 விசுவாசம் என்னும் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய 3 நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது, விசுவாச பிரயாணத்தில் இருக்கக்கூடிய முதலாவது நன்மை பாதுகாப்பு என்னும் நன்மை. The first benefit that we have as believers in our journey is that the benefit of security. The benefit of security. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். வார்த்தை கவனியுங்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள். விசுவாசம் ஜெயம். விசுவாசம், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்றால் அவர்கள் நித்திய பாதுகாப்பின் நம்பிக்கையோடு மரித்தார்கள். எந்த பிரயாணத்திலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டால் நான் போகிற காரியம், யாரை பார்க்க போகிறேன், எந்த இடத்திற்கு போகிறேன், அதனாலே என்ன நன்மை என்பதை நாம் அறிந்திட வேண்டும். உலகத்திலே பிரயாணங்களிலே தோல்விகள் வரலாம். நாம் போனவரை பார்க்க முடியாமல் இருக்கலாம். நாம் போன காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம். நாம் போன காரியம் நிறைவேறினாலும் நாம் விரும்பினபடி நிறைவேறாமல் இருக்கலாம். The journeys that we undertake normally on during earthly life, it may not accomplish the purpose for which we take the trouble to travel. It may not be always. Sometimes we may miss the person whom we are supposed to meet. Sometimes we miss the target. Even if we achieve the target, it may not be along the lines we anticipated. ஆனால் இந்த விசுவாச பிரயாணத்திலே நம்முடைய நம்பிக்கை அல்லாவிட்டால் நம்முடைய பாதுகாப்பு முழுமையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சில் வீற்றிருக்கிறார். Why we say the benefit that we have because of the journey of faith brings security? Because we approach the throne of God. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திற்கு நெருங்கினார். சிங்காசனத்தின் வலது பார்சிலே உட்கார்ந்தார். அவர்கள் விசுவாசத்தோட மரித்தார்கள். The goal is God's throne. அதைத்தான் இந்த பிரயாணம், விசுவாச பிரயாணம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. The goal of reaching the throne of God. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு வருவோம். ஒரு முக்கியமான வசனம். விசுவாச பிரயாணத்தினுடைய முதல் அடையாளம் பாதுகாப்பு. The first benefit of the journey of faith is the benefit of security. Revelation chapter 7 and verse 15, 16 and 17. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். ஆனபடியால் இவர்கள் விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறார். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அங்கே கவனிப்போம், அந்த வார்த்தையை கவனிப்போம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. அடுத்த வசனத்தை பார்க்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். The one who is on the throne lives or reigns in their midst. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, நோய் இல்லை. அந்த தேசத்திற்கு பசி அடைவதில்லை. அந்த தேசத்திற்கு நாம் போகிறோம். ஆகவேதான் விசுவாச பிரயாணத்தினுடைய முதல் நன்மை பாதுகாப்பு, நித்திய பாதுகாப்பு. நித்திய பாதுகாப்பினுடைய அடிப்படையிலே இந்த உலகத்திலே தேவன் அனுமதிக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மை என்னும் ஈவை பற்றி நாம் the knowledge of
அல்டிமேட் குட் என்ற செய்தியிலே படித்தோம். நன்மை பற்றிய அறிவு. கடவுள் நம்மை நித்திய பாதுகாப்பின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நம்மை வழி நடத்துகிறார். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலிருந்து சிலர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். 36ஆம் வசனத்திலே வேறு சிலர் நிந்தைகளையும் அழிவுகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள். ஆனாலும் பாருங்கள், அந்த ரெண்டு வகையான நடைமுறை உலக பார்வையில் இருக்கிறது. சிலர் ஜெயித்தார்கள், சிலர் சில சமயத்தில் இழந்தார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? அவர்கள் எல்லாருமே விசுவாசத்திலே மரித்தார்கள். They all died in faith. இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. அவர்கள் வேடிக்கை பார்க்கவில்லை. அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே மூல பாஷையிலே சொல்லப்படுவது, அவர்கள் சாட்சிகளாக வேடிக்கை பார்க்கவில்லை. They testify to the fact that God's faithfulness, God's security is ours. அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். So therefore we are surrounded by such a great cloud of witnesses. அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், இது உண்மைதான், நீங்களும் பொறுமையோடு ஓடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் விசுவாச பயணத்தினுடைய முதலாவது நன்மை பாதுகாப்பு, இட்டர்னல் செக்யூரிட்டி. சில வார்த்தைகளை, அதோடு தொடர்புடைய வார்த்தைகளை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். 10ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான். அஸ்திபாரம் உள்ள நகரம், அந்த வார்த்தையை கவனியுங்கள். Because he was about Abraham, it said in Hebrews 11:10, because he was waiting, anticipating for the city which has foundation. அப்ப இந்த உலகத்திலே அஸ்திபாரம் இல்லையா? இல்லை. இன்றைக்கு நாம் அஸ்திபாரம் இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஸ்திபாரம் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அரசியலிலே அஸ்திபாரம் இல்லை, பொருளாதாரத்திலே அஸ்திபாரம் இல்லை, சமூகத்தினுடைய கட்டமைப்புகளிலே அஸ்திபாரம் இல்லை. அஸ்திபாரம் இல்லாத இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வருகிறார். மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்கள் எந்த நகரத்திற்காக காத்திருந்தார்கள்? அந்த விசுவாச பயணத்திலே அவர்களுடைய நோக்கம் என்ன? தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தார்கள். அந்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Do you have that belief or assurance that you are on a solid foundation? Do you travel to that city? 16ஆம் வசனத்தை பார்க்கலாம். மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். Verse 16, they longed for a greater heavenly city. மேன்மையான பரமதேசம். அப்ப இந்த உலகம் மேன்மையான தேசம் இல்லையா? எவ்வளவுதான் இயற்கை அழகாக இருந்தாலும், கட்டடங்கள் அழகாக இருந்தாலும், நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அழகாக இருந்தாலும், இந்த தேசம் மேன்மையான தேசம் கிடையாது. This is not a glory city of glory. சங்கீதத்திலே ஒரு சங்கீதம் அருமையாக சொல்லப்படுது. தேவனுடைய நகரமே, உன்னை பற்றி விசேஷித்த நன்மைகள் சொல்லப்படுகிறது. O city of God, glorious things are spoken of you. அந்த மேன்மையான நகரத்தை விரும்பினார்கள். 26ஆம் வசனம், மோசே பற்றி என்ன படிக்கிறோம்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலனை பற்றி அவன் சிந்தித்தான். அவனுடைய கோல், இனி வரும் பலன், முழுமையான ரிவார்ட், முழுமையான பலன் அங்கிருந்து வருகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், அருமையாக சித்தரிக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 Corinthians 5:1, Paul describes the city or the eternal home that God is preparing. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய இந்த கூடாரம், மறுபடியும் இந்த கூடாரம் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். கூடாரம், we are living in a tent. This world is a tent. Do you realize that, beloved? இந்த உலகம் ஒரு கூடாரம் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? எல்லாருக்கும் அதுதான் உண்மை. நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமானவர்கள் கிடையாது. எல்லாரும் ஒரு தரம் மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்பிட எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. But as believers, we consider this as a tent. We are on a pilgrim. We are on a journey. We are strangers this world. Strangers என்றால், பரதேசி என்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு நாம் போனால் நாம் அந்த நாட்டினுடைய அந்நியர். அந்த தேசத்தினுடைய பாஷை நமக்கு தெரியாது,
அவருடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம் நமக்கு தெரியாது, அவர்களுடைய நடையுடை பாவனை நமக்கு வித்தியாசம். நாம் விசுவாசிகள், நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்முடைய பேச்சும் நம்முடைய நடையுடை பாவனையும் நம்முடைய தீர்மானங்கள் எல்லாமே வித்தியாசமானது. ஒரு நாட்டுக்கு போனால், ஏன் நாம் இந்தியாவில் ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்திற்கு, மாநிலத்திற்கு போனாலே நாம் அந்நியராக இருக்கிறோமே. அவருடைய சாப்பாட்டு வழக்கம், அவருடைய நடையுடை, இவைகள் எல்லாம் நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட அந்த நித்திய வீட்டிற்காக நமக்கு இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், பியூட்டி ஃபார் ஆஷஸ். ஏசாயா 61 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை, சாம்பலுக்கு பதில் சிங்காரம். ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வந்தார். பியூட்டி ஃபார் ஆஷஸ். இஸ் தட் யுவர் லைஃப் beloved? சாம்பல் வாழ்க்கையிலிருந்து சிங்காசனத்திற்கு தேவன் அழைத்திருக்கிறார். அந்த பிரயாணத்தை தான் நாம் சொல்லுகிறோம். நாம் ஏற்கனவே படித்த மிஷனரிகளை பொறுத்தளவிலே தங்களுடைய தேசத்தை விட்டு இந்த தேசத்திற்கு ஏன் வந்தார்கள்? அந்த பரம கானான் தேசத்தை, மேலான தேசத்தை, அஸ்திபாரமுள்ள நகரத்தை, மேன்மையான நாட்டை அவர்கள் வாஞ்சித்தபடியினாலே கடினமான பிரயாணத்தை பற்றி கவலைப்படவில்லை, பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை. தேவனுடைய அஸ்திபாரம் தான் எங்களுடைய பாதுகாப்பு என்று இந்த தேசத்துக்கு வந்தார்கள். காஷ்மீர்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லறை, ஈடித் பிரவுன் என்று சொல்லக்கூடிய சகோதரியை பற்றி படித்தோம். அங்கே போய் யாரும் அவர்களுக்கு பூஜை போட மாட்டார்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. ஆனால் அந்த கல்லறை சொல்லும் சாட்சி என்ன? அந்த கல்லறை சொல்லுகிறது, பரமதேசத்தை நாடி நான் வந்தேன். 1924 வருஷம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு சம்பவம் நடந்தது. 100-200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓடி தங்கப்பதக்கம் பெறுவார் என்று சொல்லக்கூடிய எரிக் லிடில் என்பவர் ஓட மறுத்து விட்டார். 1924 Olympics in Paris has thrown a surprise when Eric Liddell, who was supposed to win gold medal, refused to run because it happened to be the Lord's Day Sunday. அவன் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அந்த ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்த போதும் எரிக் லிடில் என்பவர் ஓட மறுத்து விட்டார். அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் தேவனுக்காக ஓடினவன் என்று. எரிக் லிடில் சீனாவிலே மிஷனரியாக இருந்த பெற்றோருக்கு பிறந்தவர். நல்ல அத்லெட், நல்ல ஓட்ட வீரன். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்பதனாலே ஓடவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் ஸ்காட்லாந்திலே பிறந்தவர். அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த குறிப்பிட்ட இடைவெளியிலே 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு பயிற்றுவித்தார்கள். 400 மீட்டர் ஓட்டத்திலே அவர் கோல்டு அடைந்து விட்டார். அவர் 1924 ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே ஒலிம்பிக்கிலே 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை மறுத்துவிட்டு 400 மீட்டர் ஓட்டத்திலே ஜெயித்து 24 ஜெயித்தார். 1925 வருஷம் சீனாவுக்கு மிஷனரியாக போனார். ஒரு ஒலிம்பிக் மெடலை பெற்றவர் சீனாவுக்கு 1925 வருஷம் போனார். என்ன பாதுகாப்பு? அங்கே போன போது சண்டை, அமெரிக்கா, ஜப்பான், சீனா நாடுகளுக்கிடையே அந்த நேரத்தில் சண்டை இருந்த பொழுது தன்னுடைய மனைவி 3 பிள்ளைகளையும் அனுப்பிவிட்டார்கள். தன்னுடைய அப்பொழுது கனடாவில் வசித்தார்கள், கனடாவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். கடைசியாக ஒரு கப்பல் போகிறது. அந்த கப்பலிலே ஏறிக்கொள்ளுங்கள் போங்கள், இனி ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன போது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்து விட்டு எரிக் லிடில் அங்கேயே தங்கி அந்த கைதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்து மலேரியா என்று சொல்லக்கூடிய கொடிய நோயினாலே, அல்லாவிட்டால் அவருடைய பிரெயின் ஃபீவர், தலையில் இருக்கக்கூடிய ஒரு வியாதியினாலே மரித்து போனார். அவர் என்ன பாதுகாப்பை கண்டுபிடித்தார்? அவருடைய பிரயாணம் என்ன? ஒலிம்பிக் ஜெயித்தவர் அடுத்த முறை ஒலிம்பிக்கு போயிருக்கலாம். சைனாவுக்கு மிஷனரியாக போனார். கர்த்தருக்காக மரித்தார். அவரை பற்றி சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான திரைப்படம் எடுக்கப்பட்டு ஆஸ்கர் விருது பெற்றது. நீங்கள் யூடியூபிலே நீங்கள் அதை போய் பார்க்கலாம். எரிக் லிடில் 1924 ஒலிம்பியன் என்று போட்டால் அவருடைய வாழ்க்கை சரிந்து வரும். கர்த்தருக்காக ஓடினவன். விசுவாச பயணத்திலே பாதுகாப்பு உண்டு, வேற எதிலுமே பாதுகாப்பு கிடையாது. There is only security found in the journey of faith that we are heading towards the eternal, celestial, glorious city of God. Do you have that desire? இரண்டாவது சுருக்கமாக the privilege of fellowship. இரண்டாவது நன்மை
ஐக்கியம் என்னும் ஒரு நன்மை, the privilege of fellowship. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திற்கு வருவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நாம் ஓடக்கடவோம். இவ்வளவு பெரிய சாட்சிகள் இருக்கிறது. fellowship, a privilege of fellowship. நாம் பிரயாணம் செய்யும் போது நம்மோடு கூட நிறைய பேர் பிரயாணம் செய்கிறார்கள். நாம் சில சமயத்தில் ஊழியங்களுக்காக பிரயாணம் செய்யும் போது பஸ்லயோ ட்ரெயின்ல போகும்போது, ட்ரெயின்ல உட்காரும் போது முறைத்து பார்ப்பார்கள். அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த முறைப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஏறின உடனே பக்கத்தில் இருக்கிற இடத்துல அலோ சொன்னால் அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி விடுவார்கள். அதற்கு பிறகு ஜேர்னி இன்பமாக இருக்கும். நீங்கள் ட்ரெயின் ஜேர்னியை பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஜேர்னி முடியும் போது ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாவார்கள். நாம் நம்முடைய பிரயாணத்திலே அநேகரை சந்திக்கிறோம். ஆனால் இந்த விசுவாச பிரயாணம் ஒரு விசேஷமான நன்மையை கொடுக்கிறது. அது அந்த நன்மை என்ன? இந்த ஐக்கியம், இந்த ஐக்கியம் என்னும் நன்மை நாம் ஒரே திசையை நோக்கி ஒரே குடும்பமாக பயணிக்கிறோம் என்பதை கொடுக்கிறது. The benefit of fellowship, the second benefit that we see in the journey of faith is about a family trip. ஒரு குடும்பமாக நாம் போனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக போகிறோம். ஒருவர் அனுசரிக்கிறோம். ஒருவருடைய பலவீனத்தை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுகிறோம். A journey, an excursion or a trip to some places. இந்த நாட்டிலே போக முடியாத சூழ்நிலை. இன்றைக்கு நாம் நம்முடைய நாட்டிலே தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு பல மைல்கள் அநேகர் நடந்து போகிறதை நாம் வேதனையோடு பார்க்கிறோம். தங்களுடைய வீட்டுக்கு போய்விட வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? முதல் லாக் அவுட்டிலே நாங்கள் இருந்து விட்டோம், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இரண்டாம் லாக் அவுட்லே கிடைக்கவில்லை. இனி நாங்கள் என்ன செய்வது? எங்களுடைய நாட்டிற்கு போய், எங்களுடைய மாநிலத்திற்கு போய், எங்களுடைய ஊருக்கு போய் நாங்கள் செத்து போகிறோம் என்று போகிறார்கள். We would rather die in our native land than to survive in an alien land. நாங்கள் அங்கே போய் செத்து போகிறோம் என்றுதான் புறப்பட்டு போகிறார்கள். வழியிலேயே நிறைய பேர் மரிக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தினுடைய பிரயாணம் என்பது we journey as a family. குடும்பத்திலே நாம் பிரயாணம் செய்யும் போது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறோம் இல்லையா? அன்பு பாராட்டுகிறோம் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இல்லையா? ஏதாவது நேரிட்டால் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லையா? அதை அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தைகளிலே சொல்லலாம். 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபேலுடைய பிரயாணத்தை நாம் கற்றுக்கொள்வது, விசுவாசனாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். We learn to offer a better sacrifice. அந்த மனிதனை பார்க்கும்போது, ஆபேலோடு பிரயாணம் செய்கிறோம். ஆபேலை பார்க்கும்போது இவ்வளவு மேன்மையான பலி செலுத்தினானே, நானும் ஏன் செலுத்தக்கூடாது? 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். விசுவாசமாய் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். We have an assurance that he rewards us. 9ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். He lived along with Isaac and Jacob as co-heirs என்று சொன்னால் உடன் சுதந்திரர். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய குடும்பமாக்கப்பட்டிருக்கிறோம். So our journey is not alone. It is not an isolated one. நம்முடைய பிரயாணம் ஒரு தனிப்பட்டதோ தவிர்க்கப்பட்டதோ அல்ல, ஒரு குடும்பத்தினுடைய பிரயாணம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலையில் அந்த நம்பிக்கை பெற்றிருக்கிறோமா? The benefit of fellowship. முதலாவது the benefit of security, மேலான தேசம், அஸ்திபாரம் உள்ள தேசம். இரண்டாவது the privilege of fellowship. நாம் குடும்பமாக பிரயாணம் செய்கிறோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறோம் என்றால் நாம் ஒரு குடும்பம் தான். ஒரு ட்ரெயினிலே போகிறோம், ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வேறையாக இருக்கலாம். நாம் விசுவாசிகள் என்றால் குடும்பமாக பிரயாணிக்கிறோம். நம்முடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். சிலர் 31ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம், சிலர் ஜெயித்தார்கள், சிலர் சிங்கங்களின் வாய் அடைத்தார்கள், சிலர் பட்டயத்துக்கு தப்பினார்கள். ஆனால் சிலர் 36ஆம் வசனத்திலே வேறு சிலர் நிந்தைகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். சபை சரித்திரத்திலே நிறைய அனுபவங்களை, நிறைய உதாரணங்களை நாம் இதன் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் பிரயாணம் குடும்பமாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, ஒரே மாதிரி சம்பவிப்பதில்லை, ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை, ஒரே ஞானம் எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் ஒருவரை ஒருவர் நாம் இணைத்து அன்பு செலுத்தி நாம் பிரயாணம் செய்கிறோம்.
This is a glorious journey because we complement each other as a family of God. மூன்றாவது பிரயாணத்தினுடைய மூன்றாவது நன்மை, the privilege of growth, வளர்ச்சி அடையக்கூடிய பயன். Any journey gives us new experiences. இவரே 12 முதல் வசனத்திலே நம்மை சுற்றி பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். வளர்ச்சி என்பது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். Put asunder the sin that besets us, besetting sin. நம்மை அடிக்கடி விழச் செய்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். அதைத்தான் வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். குழந்தை அடிக்கடி கீழே விழுகிறது, சத்தான ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறது, இன்னும் பயிற்சி செய்கிறது, அதன் மூலமாக வளருகிறது. அந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு அனுபவத்தின் மூலமாக நாம் முன்னேறி செல்லுகிறோம். 11 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கலாம். 11:25 மோசையை பற்றி படிக்கிறோம். மோசே எந்த பாவத்தை வெறுத்தான் பாருங்கள். எபிரேயர் 11:25. What kind of sin, besetting sin that Moses has rejected? Hebrews 11:25. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டான். He was willing to sacrifice the happiness, the petty joy that he has for the sake of being with God's family, God's children. We gain experience through in our journey. பொறுமையை நாம் பெறுகிறோம். பாவத்தை மேற்கொள்வதற்கான ஒரு ஆயுதம் பொறுமை. In order to overcome sin, besetting sins, நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் மேற்கொள்வதற்கு ஒரு நன்மை பேஷன்ஸ், பொறுமை. மாத்திரமல்ல, சமாதானம். 31 வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட செய்தாள். She had a peace that God would take care of me. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். சிங்காசனம், பாதுகாப்பு, குடும்பம், ஐக்கியம், பொறுமை, பாவத்தை விட்டு பாவத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறை. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது. நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. We don't belong to this world. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்லாது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. யோவான் 12 அதிகாரம் 42-43 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்லாது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். வேதம் பிரயாணத்தை சொல்லுகிறது. The journey of faith, journey called faith, விசுவாசம் என்னும் பிரயாணம். நாம் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். இந்த பரம கானானை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம். இந்த போராட்டத்திலே, இந்த பிரயாணத்திலே பாதுகாப்பு என்னும் நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். ஐக்கியம் என்னும் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். வளர்ச்சி என்னும் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். நாம் அந்த நித்திய ராஜ்யத்திலே சேரும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண வளர்ச்சியினுடைய ஈவுகளிலே நாம் பங்கு பெறப் போகிறோம். விசுவாசம் என்னும் பிரயாணம், the journey of faith. நாம் அந்த பிரயாணத்திலே இருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.